இந்து சொல்றாங்க, நான் தான் வந்துட்டேங்களே, இனி நான் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன், இனி உங்க கூடயே தான் இருப்பேன், சாரிங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எழுந்திருச்சு வர்றாரு எழில். வந்து பார்த்தீங்கன்னா நேரா இந்துவோட போட்டோட முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்காரு. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ எப்போ வருவ இந்து, சீக்கிரம் வா இந்து அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே அப்பதான் புரியுது இந்துக்கு, ஓ இவங்க கண்ணுக்கு யாருக்குமே நம்ம தெரியல அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ரொம்ப நொந்து நூடுல்ஸா போயிடுறாங்க. அங்கிருந்து அழுதுகிட்டே இந்து குழந்தைகளோட ரூமுக்கு வர்றாங்க. குழந்தைங்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அம்மாவை, நீ எனக்கு ப்ளீஸ் எப்போ வருவாங்கன்னு சொல்லு அபி அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. அதுக்கு அபி சொல்றாங்க, அஞ்சலி எப்பயுமே அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, நீ இப்ப பேசுற பாரு அதையும் கூட கேட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அபி. அதை எல்லாத்தையுமே இந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா அங்கே எங்கேயும் ஓடி போய், அம்மா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க, வாங்கம்மா ப்ளீஸ்மா, எனக்கு இடினா பயம்ல, நீங்க உங்க கூட தான் நான் படுத்துக்குவேன், இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப அழுகுறாங்க. இந்துவும் அஞ்சலி ரொம்ப அழுகுறாங்க. வாங்க வாங்கன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. புரிஞ்சுக்கூட தங்கம், என்னால வர முடியாதுடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்மா ஒரே ஒரு தடவை உங்களை கட்டி பிடிச்சிக்கிறேன், வாங்கம்மா சீக்கிரம் அப்படின்னு அஞ்சலி பாப்பா சொன்னோடனே, என்னால முடியாதுடா செல்லம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போறாங்க இந்து அஞ்சலியா. ஆனா கட்டி பிடிக்க முடியல. அடுத்ததே கவின் சொல்றாங்க, அம்மா நான் என்ன பெரிய ஆர்டிஸ்ட், இந்த உலகத்துல என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் யாருமே இல்லைன்னு சொன்னியேம்மா, ஆனா இப்ப யாரும் அது மாதிரி என்ன பாராட்டுறதே இல்லை தெரியுமா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே காவியா சொல்றாங்க, இது எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இந்து கேட்டுட்டு இருக்காங்க, குழந்தைகளுக்கு யாருக்குமே இந்து தெரியல. காவியா சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா இப்ப எல்லாருமே என்ன பயந்த கோழின்னு சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருக்கேன், அழுதுட்டே இருக்கம்மா, அழுமூஞ்சின்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்படி சொல்றாங்க, அம்மா நீங்க எப்படி என்ன மேக்கப் பண்ணி அழகுபடுத்துவீங்க, இப்ப நான் மேக்கப் பண்ணிக்கிறதே இல்லம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அஞ்சலி ஓடி போய் அபிய கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கவின் காவியா ரெண்டு பேருமே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடி இடிக்கிறப்போ ஒரு தடவை அவங்க அம்மாவை எல்லாரும் கட்டி பிடிச்சிக்குவாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க இந்து. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே வர்றாங்க. கரெக்டா அங்க நின்றுட்டு இருக்காரு ராமையா. ஒரு சென்டர் டேபிள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சென்டர் டேபிளுக்கு பின்னாடி தான் அந்த சாமி ரூம்ல இந்துவோட போட்டோ இருக்கும். அந்த சென்டர் டேபிள செல்வி ஒரு கைப்பிடி செல்வி அப்படின்னு சொல்லி அந்த சென்டர் டேபிள தூக்கிட்டு போறாங்க. அப்போ இந்துவோட போட்டோ மாலை போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க இந்து. அப்படி அந்த மாலை போட்டோ எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப மனசு உருகி போய் அழுதுகிட்டே வெளியே ஒரு உட்காரதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்கு, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. கடவுளை, ஏன் கடவுளை இப்படி பண்ணீங்க, எதுக்காக என்ன கொன்னீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், அப்படி என்ன பெரிய தப்ப நான் பண்ணிட்டேன், என்ன கொல்றது அளவுக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்தீங்க, நல்ல புருஷனை கொடுத்தீங்க, நல்ல மாமியாரை கொடுத்தீங்க, அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு பாதையிலே இப்படி கூட்டிட்டு போயிட்டீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க இந்து. அந்த சமயத்துல இவங்க அழுதுட்டு இருக்க சமயத்துல கரெக்டா அங்க சுடர் வர்றாங்க. சுடரும் கேட்டுல இருந்து வர்றாங்க. வெளியே வந்துட்டு அதே மாதிரி நம்ம இந்துவை தாண்டி போறாங்க. போன சுடர் திடீர்னு பார்த்தா நிக்கிறாங்க. யார் இது இங்க அழுதுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாங்க. சோ சுடர் கண்ணுக்கு மட்டும் இந்து தெரியறாங்க. ஏன்னா இந்து சுடரோட தங்கச்சி. சோ அதனாலதான் இந்து சுடரு கண்ணுக்கு தெரியறாங்க போல இருக்கு. ஏங்க நீங்க யாருங்க, அதுவும் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த யாரு அப்படின்னு கேட்டோன்னே அவ்வளவு சந்தோஷமாயிருது. நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா, கடவுளே என் கண்ணை துடைக்கிறதுக்காகவே நீங்க இவ்வளவு அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி கடவுளே, நான் பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சு, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு இருக்காங்க. எங்க நீங்க யாருங்க, என்ன உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, நான் தான் இந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்து, என்ன இந்துவா அப்படிங்கும் போது நினைச்சு பாக்குறாங்க இந்து, நம்ம யாருன்னு இவளுக்கு தெரியல போல இருக்கு, நம்ம இந்து நம்ம தான் பேய் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தெரிச்சு ஓடி போயிருவா, அதனால இப்போதைக்கு நான் தான் இந்துன்னு சொல்லக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல இல்ல இந்துவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஓ இந்துவோட ஃப்ரெண்டா, சரி 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 அப்படின்னு சொல்லும் போது, நீ யாருமா அப்படின்னு கேக்குறாங்க இந்து. நானுங்களா, இங்க கேர்டேக்கரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், 1 மாசமா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, நான் 1 மாசமா இங்க இருக்கேன், உங்களை பார்த்ததே இல்ல, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அந்த வீடா, சரி சரிங்க, ஆமா இத்தனை நாள் ஏங்க வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல நான் மேல இருந்து வர்றேன் இப்பதான் அப்படிங்கிறாங்க. மேல இருந்தா, ஓ ஃபாரின்ல இருந்தா, ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா மேல இருந்துன்னா மேலகுளத்துல இருந்து நான் வர்றேன் அப்படின்னு அதை மீன் பண்ணி இந்து சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சுடர். ஓ சரி சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்து
இறந்தது இப்பதான் தெரிஞ்சது, அதான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணதான் செய்வீங்க, ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க இங்க ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, குழந்தைகிட்ட வந்து நின்னீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, வாங்க உள்ள அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் வரல, நீங்க போங்க, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, உள்ள வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், வாங்க அப்படிங்கிறாங்க. அச்சோ தர்ம சங்கடமான நிலைமையை கொண்டு வந்து விடுறாளே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. அட வாங்க அப்படின்னு சொல்லி சுடர் அப்படியே முன்னாடி போறாங்க. இந்து வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சா இந்துவும் சுடர் பின்னாடியே போறாங்க. அந்த வாசல் கதவுல இந்து சுடர் 2 பேருமே அட் அ டைம்ல காலடி எடுத்து வச்சு உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள சுடர் வந்துட்டு அப்படியே இந்துவை பார்த்து சிரிக்கிறாங்க, இந்துவும் அப்படியே சுடரை பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.